கார்பன் சந்தைகளுக்கான சர்வதேச மாநாடான பிரகதி 2025 புது டெல்லி நடைபெற்றது. இந்திய ஸ்குவாஷ் வீரரான சவுரவ் கோஷல் எகிப்து நாட்டைச் சேர்ந்த நாசரை வீழ்த்தி ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற ஆக்டேன் சிட்னி கிளாசிக் பட்டத்தை வென்றார். கோவிட்-19 பெருந்தொற்றினை ஏற்படுத்திய வைரஸைப் போன்ற HKU5CO2 என்ற புதிதாக அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட வௌவால் கொரோனா வைரஸ் சீனாவில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பேட் வுமன் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசு துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணியாளர்களை நீக்க வேண்டும். ஐகோர்ட் உத்தரவு. சென்னை ஐடி தொழில் முனைவோர் பிரிவின் செயல்பாடு மிக்க 10 கொண்டாட்டத்தையொட்டி பிப்ரவரி 28 முதல் மார்ச் 2 தேதி வரை இல்ச்சி மாநாடு நடைபெறுகிறது. பழங்குடியின கைவினைஞர்களின் திறனை மேம்படுத்தவும் அவர்களின் வர்த்தகத்தை எளிதாக்கவும் ரூப்டாப்புடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் மேம்பாட்டு கூட்டமைப்பு கையெழுத்திட்டுள்ளது. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஆண்டுதோறும் இருமுறை நடத்தும் வரைமுறை விதிகளுக்கு அந்த வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அதிக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் முதல் 5 நாடுகள் நெதர்லாந்து, பிரான்ஸ், ருமேனியா, ஸ்பெயின், இத்தாலி. புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனான நெதர்லாந்து மகளிர் அணியினை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. 2024ஆம் ஆண்டில் அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகளின் பட்டியலில் 2வது இடத்தில் இந்தியா உள்ளது. கிசான் இமித்ரா செயலி உரங்கள் மண்ணின் தன்மைக்கு பொருத்தமான பயிர்கள் மற்றும் விவசாயத்துக்கு தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க உதவுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.